இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
யோவான் நற்செய்தி அலகு 10 இறைச்சொற்றுகள் 11 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயிரம் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலைச் சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, நமது வாழ்க்கையில் நிறைய முடங்கி போடுறதும் எதுவாக இருக்கும் என்ற ஒரு பண்புகளில் ஒன்று முன்சார்பு எண்ணங்களை தலையில் ஏற்றி வைக்கிறது. இதனால் நம்முடைய பணிகள் அன்பு பணிகளாக மாறாமல் வம்பு பணிகளாகவே குடும்பத்திலும் சமூகத்திலும் மாறிவிடுகிறது. எனவே அதிகமாக நம்முடைய முன்சார்பு எண்ணங்கள் முறியப்பட வேண்டும். நமது பணிகள் அன்பு பணிகளாக மிளர வேண்டும் என்பதை தான் நல்லாயனாகி ஆண்டவர் இயேசு தன்னுடைய மந்தைகளோடு உள்ள உறவுகளை இலக்கணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதை குறித்து காட்டுகிறார். இயேசு மந்தை இந்த உறவுகளுக்கான இலக்கணம் என்ன என்பதை கொஞ்சம் தெளிவாக 2 வார்த்தைகளிலே சுட்டி காட்டுகிறார். ஒன்று அறிந்திருத்தல், இன்னும் ஒன்று உயிரை கொடுத்தல். அறிந்திருத்தல் என்று சொல்லப்படுவது ஓரளவு மக்களை பற்றி தெரிந்து வைத்து கொண்டு அவர்களை முழுமையாக அவரவர் நிலையிலேயே அன்பு செய்வது. இதுதான் அறிந்திருத்தலுடைய அர்த்தம் என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறார். நம்முடைய நட்புகளில் ஆட்களை மாற்றிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டுனா தெரியும். இன்னைக்கு ஒரு நண்பன் இருப்பான், நாளை ஒரு நண்பன் இருப்பான், ஒரு மாதம் கழிச்ச வேறு நண்பன், இந்த நண்பன் போயிடுவான். இந்த மாதம் இவரை ஆளாக வச்சுருப்போம் வேலை செய்ய, இந்த மாதம் மாற்றிட்டு அடுத்த மாதம் வேறு ஆளாக வச்சுருவோம். அப்படியும் இருக்கு. அதாவது நட்பிலே ஆட்களை மாறி மாறி வைத்துக் கொள்வது காரணம் என்ன தெரியுமா? முன்சார்பு எண்ணங்களாகும். அதே போன்று முழுமையாக ஆழமாக அவர்களை பற்றி தெரியாமல் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதால் ஏற்படுகின்ற ஒரு காரியம். அல்லது யாராவது ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் அதிகமாக சொல்லியிருந்தால் அதையே முன்சார்பு எண்ணமாக வைத்து கொண்டால் இது தெரிந்து கொள்ளவும் வாய்ப்பில்லை, அன்பு செய்யவும் வாய்ப்பில்லை. எனவே அவரவர் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களை தெரிந்து கொண்டு அந்த இயல்பிலேயே அவர்களை அன்பு செய்ய பழகி கொண்டோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் மீட்படைய வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் இயேசுனுடைய ஒரு ஆதங்கம். இரண்டாவது, ஓரளவு தெரிந்து வைத்து கொண்டோம், இயல்பிலே அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த மந்தைகளுக்காக மக்களுக்காக நம்ம உயிரை கொடுப்பது சால சிறந்தது. உயிரை கொடுப்பதுன்னா உயிரை கொடுக்கிறது அப்படியே டிட்டோவாக பிரிச்சுக்கூடாது. நம்ம முழுமையான அர்ப்பணம், மக்கள் வாழ்வதற்கான முழுமையான தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு நம்முடைய நேரங்களையும் பாசங்களையும் உணர்வுகளையும் பொறுப்புகளையும் தியாகம் செய்வதுதான் முழு அர்ப்பணம் அல்லது உயிரை கொடுத்தல் என்று சொல்வது. ஆங்கிலத்தில் நோ டேர்னிங் பேக்னு சொல்லுவார்கள். திரும்பி பார்க்கக்கூடாது, வந்தாச்சா திரும்பி பார்க்கக்கூடாது. எனவே நல்லவரா கெட்டவரா, இவங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா, இந்த சமூகமா அந்த சமூகமா, இந்த குடும்பம் அந்த குடும்பம் என்று பார்க்காமல் தெரியப்பட்ட மக்களுக்காக, குறிப்பாக ஏழை என்ற ஒரு இனம், அதான் பெரும்பான்மையினர் இந்த உலகத்தில். சிறுபான்மையர் பெரும்பான்மை என்று சொன்னால் நம்ம சிறுபான்மை உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று சொல்லுவதை விட ஏழைகள் தான் இந்த உலகத்திலே பெரும்பான்மையினராக இருக்கார்கள். அவர்களுக்காக நம்ம போராட வேண்டியிருக்கிறது. எனவே அவர்களுக்காக உயிரை கொடுப்பதுதான் இயேசு மந்தை உறவுக்கான இலக்கணம். அதிலே கொஞ்சம் நடைமுறையில் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதிகமாக நம்ம இடத்துல இருக்கக்கூடாத ஒரு பண்பு முன்சார்பு எண்ணங்கள். குறைந்த பிரிவினை சார்ந்தவர்கள் என்ற எண்ணம் தான் அம்பேத்கர் அவர்களை சட்ட வல்லுநராக மாற்றியது. உனக்கு மியூசிக் பற்றி தெரியுமாடா என்று என்னை பார்த்து கேட்டார். 11ஆம் வகுப்பிலே ஒரு குருவானவர் கேட்டார் என்னை பற்றி, உனக்கு மியூசிக் பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டார்.
அவருக்கே நான் மீசி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்னு சொன்னால் இதுதான் எண்ணம். இவர் இந்திய வம்சாவளி என்ற சிந்தனையைத்தான் கமலா ஹாரிஸை அமெரிக்க துணதிபராக மாற்றியது. இவர் தனிநபர் தான், இவரால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற எண்ணம் தான் மஞ்சுநாத் என்ற வாலிபனை ஆந்திரா மாநிலத்திலே பெட்ரோல் பங்கு ஊழலை எதிர்த்து வைத்தது. முன்சார்பு எண்ணங்கள் மனித வாழ்வினை சிதைப்பதாக அமைகிறது என்பது அன்றாடம் பார்க்கக்கூடிய அனுபவம். முன்சார்பு கொள்கின்றவருடைய வாழ்க்கை கஷ்டம்தான். அந்த சிந்தனை யாரை நோக்கி பாய்கிறதோ அவர்களை சாதனைக்குரியவர்களாக மாறுகிறார்கள். இப்போ நாசரேத்தூர் நபர்களின் முன்சார்பு எண்ணத்திற்கு காரணம் இவ்வாறு தான் இருந்தது. மாமரத்திலிருந்து மாமரம் தானே வரும், தென்னை மரத்திலிருந்து தேங்காய் தானே வரும். இதுபோல பழக பழக பாலும் பிழிக்கும் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கான்டெம்ப்ட் என்பார்கள். ஒரு பொருள் நம்மோடு நெருக்கமாக இருக்கிற வேளையிலே அவரின் அருமை நமக்கு தெரிவது இல்லை. இதுதான், இது நான் குடும்பத்திலையும் பார்த்துருக்கிறேன், பணியிலையும் பார்த்துருக்கிறேன், சமூக பொது வெளியிலையும் பார்த்துருக்கேன். எங்கு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது. மண் என்பதனால நம்ம கோயிலில் நம்ம வீட்டில் பூட்டி வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் தங்கத்தை வெள்ளியை நாம் பூட்டி வைக்கிறோம். மனிதர்களுக்கு அதிகம் வலி வருவது இந்த முன்சார்பு எண்ணம் தான். பல நபர்களை தற்கொலைக்கு அழைத்து சொல்லக்கூடிய எண்ணங்களில் ஒன்று முன்சார்பு எண்ணம். அவனை வாழ விடாமலே நசுக்கிறது இந்த முன்சார்பு எண்ணம். நம் கண்களுக்கு முன் திரையிட்டு விடுகிறது. அதனால்தான் நாசரேத்தூர் ஓர் மனிதர்கள் இயேசுவின் புனிதத்தன்மையை கண்டுகொள்ள முடியவில்லை. வெறும் மனிதத்தன்மை மட்டுமே அவர்களால் காண முடிந்தது. நாம் நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்றவர்களை, வீட்டுக்குள் இருக்கின்றவர்களை, நமக்காக பணி செய்கின்றவர்களை, நம்மோடு வாழுகின்றவர்களை, நம்மோடு பணி செய்கின்றவர்களை, நமக்காக தியாகம் செய்கின்றவர்களை எந்த கண்ணோட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்மையும் நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்மையும் பிறர் எப்படி பார்க்கிறார்கள்? ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களை அன்போடு வழிநடத்துகின்ற உம்மை நம்பி வாழ்ந்திட எங்களுக்கு ஆற்றலை தாரும். அதே வேளையில் யார் மீதாவது நாங்கள் முன்சார்பு எண்ணத்தோடு பழகுகிறோம், பணி செய்ய அழைக்கிறோம் என்று நினைத்தால் அதற்காக மனவருந்துகிறோம். முன்சார்பு எண்ணங்களை முறியடித்துவிட்டு அன்பு பணியை நலமான பணியாக வாழ்ந்து காட்டிட எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமேன். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே.
போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும் ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன் அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன் அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன் அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன் நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும் ஆண்டவரே என் ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே எனக்குதவி நீரென்றை நம்பி வந்தேனே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும் ஆண்டவரே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.